நீங்க பாருங்க, இந்த படம் பாருங்க. யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? யாரோட கூட்டணிங்க பாருங்க. இது எல்லாமே மறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டோ சிக்கிச்சு, அதனால காட்டுறேன். திரு கருணாநிதி, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், திரு முரசலிமாரன் மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் காக்கா பிடிச்சு நீங்க ஆட்சி செய்த திமுக எங்களை பற்றி விமர்சனம் செய்யலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திமுக பாரதிய கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் முரசலிமாரன் இருந்தாரா இல்லையா? மீண்டும் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல? அப்பெல்லாம் மதவாத கட்சி தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசியல் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பொய்களை மாற்றி மாற்றி பேசினாலும் உண்மையாகாது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை 99 அப்படித்தான் இருந்தது, இப்பவும் அப்படித்தான் இருக்குது. தலைவர்களோட மாறி இருப்பாங்க, அதனுடைய பிரதமர் மாறி இருப்பாங்க இந்த கட்சியில. ஆனா கொள்கை அப்படியாதான் இருக்குது. உண்மைதானே? ஆக நாம் கூட்டணி வச்சா வேண்டுமென்றே திட்டமிட்டு மதவாத கட்சி என்று பிரச்சாரம் செய்து அவதூறு பிரச்சாரம் செய்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் நடத்துகிறார் நாடம். திமுக உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் அவர் ஒரு பிரச்சனை சம்பந்தமா வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். முதலமைச்சருக்கு கொடுக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து, எந்த நேரத்திலும் என்னை கொலை செய்து விடுகிறார்கள், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வலைதளத்தில் பகிரங்கமா அரசாங்கத்துக்கு செய்தி சொல்றார். அதுக்கு முன்பு அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரி இடத்துல புகார் கொடுக்கிறார். ஒரு முறை, இருமுறை, 3 முறை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி இடத்துல திருநெல்வேலி மாநகரத்தில் கொடுக்கிறார். நடவடிக்கை எடுக்கல. அடுத்த நாள் காலையில் தொழுகை முடிந்து வீதியிலே சென்று கொண்டிருந்த போது அவருடைய எதிரிகள் அவரை வெட்டி சாய்த்து கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் உங்களை காப்பாற்ற போகுதா? சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமா? அவர் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து விட்டார். முதலமைச்சர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு முன்பாகவே வலைதளத்தில் செய்தி வெளியிட்டார். உளவுத்துறையின் மூலமாக அதை தெரிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், அங்கு இருக்கின்ற காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். அப்படி சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவது அரசாங்கம் சிறுபான்மை மக்கள் ஆதரிக்க வேண்டுமா? சிந்திங்க, ஒரு காலம் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. யார் தவறு செஞ்சாலும் சரி அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்குண்டான தண்டனை பெற்று தந்த அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது. ஒரு ஆட்சியில் என்ன சிறுமிகளுக்கு பாதுகாப்பு உண்டா? பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா? பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. கேவலமான ஆட்சி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இந்த கஞ்சாவை பயன்படுத்த இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் அதிகரிச்சு விட்டது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்த நடவடிக்கை எடுக்கல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ட, ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்ட நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது பெரும்பாலும் திமுக நிர்வாகிகள். கஞ்சாவை ஒழிக்க முடியும். திமுக ஆட்சிக்கு வரைக்கும் கஞ்சா ஒழிக்கவே முடியாது, போதைப் பொருள் ஒழிக்கவே முடியாது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம் கண் முன்னே அழிகின்ற சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் வரும். ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவோடு ஒழிக்கப்படும்.